ஓகே நண்பர்களே, இன்னைக்கு வந்து சாம உளுந்து சோறு பண்ணுறேன். என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிபி கேட்கிங்கனாலும் டேரெக்டாக ரெசிபியை போட்டேன். கொஞ்சம் சாம 1 டம்ளர் 1.5 டம்ளர் சாம போட்டிருக்கேன். ப்ளஸ் அதோட கொஞ்சம் உளுந்து ஒரு 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக உளுந்து கம்மியாக போடுவாங்க, நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். இதோடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளி கூட போட மாட்டாங்க, நான் போட்டிருக்கேன். இதோட வந்து காய் என்னென்னா கொத்தவரங்காய் கொஞ்சம், சுண்டக்காய் கொஞ்சம் நான் கட் பண்ணி போட்டேன். இதோட வந்து கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன், சீரகம், காரத்துக்கு வந்து பெரும்பாலும் மிளகாய் யூஸ் பண்ணாதனால மிளகு கொஞ்சம் போட்டுட்டேன். ஸோ இதுதான் போட்டாச்சு. இது கொஞ்சம் ஊடி குக்கரில் வச்சுருக்கேன். இது வந்து விசில் வருது. விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாமையில் உளுந்தஞ்சோறு ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டிருக்கோம், ப்ளஸ் காய் வந்து சுண்டைக்காயும் கொத்தவரங்காயும் போட்டிருக்கோம். ரெடி ஆயிடுச்சு. இந்தமாரி உப்பெல்லாம் பார்க்கணும். உப்பெல்லாம் கரெக்டாக இருந்தாலும், உப்பு கம்மியாக தான் இருக்கும் போட்டிருக்கேன். கம்மியாக இருந்தாலும் சாப்பிடுவோம், நாங்கள் எந்த பிரச்சனை இல்லை. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் இன்னைக்கு வந்து எங்களுடைய மெனு. ஓகே நண்பர்களே, செஞ்ச மேக்கிங் வந்து எப்படின்னு பார்த்தீங்க. இப்போ வந்து சாப்பிட போகிறோம். இப்போ என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கொய்யாப்பழம் ஆஸ் வச்சிட்டோம். இது வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம். ஒரு முட்டை அப்படியே போட்டு லேசாக மிளகுத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து நம்மளுடைய ஸ்பெஷல், இன்னைக்கு ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு ப்ளஸ் உளுந்து சாமை அதோட வந்து காய்கறிலாம் போட்டுருந்தோம். அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தீங்க. டேஸ்ட் மட்டும் பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, சூப்பர். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. உளுந்தஞ்சோறுலாம் கொஞ்சம் வளவளப்பு இருக்கும். நான் என்ன பண்ணிடுறேன், நிறைய உளுந்து போட்டிருக்கேன். 1.5 டம்ளர் சாமை ப்ளஸ் 1.5 டம்ளர் உளுந்து. அதனால் கொஞ்சம் வளவளப்பு அதிகமாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்லாம். சூப்பர்.